ஹனுமான் ஒரு ராமாயணம் பண்ணியிருக்கார், பல பேர்கள் ராமாயணம் பண்ணியிருக்கார். ராமச்சரித்திரத்தை வால்மீகி பண்ணினதுங்கிறது ரொம்ப உசந்தது. பாக்கி மட்டம்னு அர்த்தம் இல்லை. வால்மீகி சொன்னதுக்கு மேல அவ ஏதாவது அழகா சொல்வாள், நல்லா இருக்கிறத நாம் எடுத்துக்கலாம் இல்லையோ. அதனால நல்ல குணங்கள் எங்க இருந்தாலும் ஸ்வீகரிச்சுக்கலாம் இல்லையோ, அது ஒன்றும் தப்பு இல்லையே. ஆகையினால ஹனுமார் பண்ணாரு சொல்றாள். ஒரு ராமச்சரித்திரம் இருக்கு. அதுல சுவாமி ராவண வதான உடனே லட்சுமணன் போய் விவேகனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போனவர் வரத்துக்கு தாமசிச்சது. பரதன் நினைச்சுன்னு கவலைப்பட்டு அப்படி அந்த கோட்டை வாசப்படியில வெட்டி பார்த்தாலாம் ராமன். பார்த்தா ஒரே நவரத்ன கச்சிதமான மதலும் அந்த நீளம் இந்திர நீல கல்லு வச்சு புதைச்சிருக்கான், பெரிய கல்லு. அந்த வாசப்படி ராவணன் ஏறி போற வாசப்படி அதை பார்த்தார் ராமன். அப்படி சித்த பிரமிச்சாளாம். இப்ப என்ன நினைச்சு விட்டார் ஜாம்பவான், அவர் கழவரோ இல்லையோ, அவர் ராமனுடைய க்ஷேமத்தை போடுறவர். ராமன் என்ன ரொம்ப குறியா பாக்குறானே, இப்படிப்பட்ட ராஜ்யத்தை நாம் ஜெயிச்சு விபீஷனுக்கு கொடுப்பானேன்னு நினைச்சு விட்டாரோன்னு அவரா நினைச்சு விட்டார். நினைச்சுட்டு இந்திரம் ஜக்ஷமமந்தபூர்வமுததிம் பஞ்சானனம் பத்மஜம் வார்த்திம் சுத்தஜலம் சிவம் சிதகலம் லக்ஷ்மீபதிம் பிங்களம் சைலான் பட்டயுதான் ததா சதுரகான் காமஞ்ச சத்விக்ரகம் சர்வம் திருஷ்டமிதம் புரா ரகுபதே தத்தாபஹாரம் வினா. இந்திரம் ஜட்சம் ஜாம்பவான் சொல்றார். இந்திரன் 2 கண்ணோட இருந்தது எனக்கு தெரியுங்கிறார். அப்புறம் கௌதமர் செவிச்சு அவன் உடம்பெல்லாம் கண்ணா போட்டான். அமந்தபூர்வமுததி பால்கடல் கடையறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியுங்கிறார் ஜாம்பவான். அவன் இப்ப கூட சிலவர் சொல்லுவார் ரயில் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் பார். அமந்தபூர்வமுததிம் பஞ்சானனம் பத்மஜம். பிரம்மாக்கு 5 தலை இருந்தது எனக்கு தெரியும். பிரம்மாக்கு 5 தலை தான் இருந்தது. ஒரு தடவை பரமேஸ்வரன் பார்க்க போனார் பிரம்மா. பார்வதிக்கு சித்த பிரமிச்சு போச்சு. அவன் எல்லாரும் 5 தலையா இருந்தா, தம் புருஷனாரு பிரம்மாருன்னு புரியல. அப்படி புரியாம இருந்திருக்குமான்னா இப்போ கிராப்பு பண்ணிட்டு இருக்கிற பையனை பார்த்தா ஒன்னும் புரியல. என்ன எல்லாம் ஒரே முட்டையா இருக்கு. முகத்தை பார்த்தா கூட புரியல. அந்த இது மறைச்சு கிரிச்சுன்னு இருக்கு. எங்க அனுபவத்தை சொல்றேன், அது தூஷிக்கிறதுக்கா சொல்லல. அந்த ஒரே ரீதியா இருக்கா, பார்த்தா புரிய மாட்டேங்கிறது, அது புரியறது இல்லை. அது மாதிரி முன்னாடி ட்ரெஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு அப்புறம் ஒரு வஸ்திரம் கட்டின்னு பாக்குற போதும் புரியுது இல்லை, என்ன தட்டுக்கிட்டு போறது. அதுவும் கொஞ்சம் வயசான வாழ்க்கை தட்டுக்கிடும். அப்படி அப்போ என்ன பண்ணா, பிரம்மாவுக்கும் கொஞ்சம் அகங்காரம் இருந்தா நமக்கு 5 தலானே. அவர் தலையை போய் கிள்ளினதா வேதத்துல போய் ஒரு கதை சொல்லியிருக்கா. அதான் இந்த ஆயுஷ்ஹோம்னு ஒரு மந்திரம், கிள மந்திரம், ருக்வேத மந்திரம். அது அந்த மந்திரத்தால மறுபடியும் பிரம்மாவுக்கு ஆயுஷ் விருத்தியாச்சா. அதுக்காக தான் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ஆயுஷ் விருத்தி ஆகணும்னு அக்னியில் ஹோமம் பண்றதெல்லாம் அதற்காக. 5 தலையா பிரம்மா இருந்தது தெரியும். பரமசிவன் அப்புறம் கிள்ளி மறுபடியும் அவருக்கு உயிர்ப்பிச்சதெல்லாம் எனக்கு தெரியுங்கிறார் ஜாம்பவான். பஞ்சானனம் பத்மஜம் வார்த்திம் சுத்த ஜலம். இந்த சமுத்திரம் உப்பில்லாமல் இருந்தது எனக்கு தெரியும். அகஸ்தியர் பானம் பண்ணின பிறகுதானது உப்பாச்சாம். சிவம் சிதகலம், பரமசிவன் கழுத்து கருப்பில்லாமல் இருந்தது எனக்கு தெரியும். விஷத்த பானம் பண்ண பிறகுதான் அவருக்கு கழுத்துல நீலகண்டனாராம். சிவம் சிதகலம் லக்ஷ்மீபதிம் பிங்களம். சாட்சாத் நாராயணன் ஸ்வர்ணகாந்தியா இருந்தது எனக்கு தெரியும். அப்புறம் க்ஷீராப்தி மதன காலத்தினா சுவாமி நீலமேகசியாமலாம். சைலானு பட்சயுதானு பர்வதங்களுக்கெல்லாம் ரெக்கை இருந்து பறந்தது எனக்கு தெரியுங்கிறார் ஜாம்பவான். அது உண்மை அப்படி பிளேன் மாதிரி பறந்துட்டு இருக்குமா. எங்கேயாவது இறங்கணும்னா அது மாட்டுக்கு ஒரு டவுன்ல வந்து இறங்கி போடுமா போட்டுன்னு. இறங்கினா அது இறங்கின இடம் அப்படியே தூளா போடுமா. அதனால பார்த்தா இந்திரன் வஜ்ராயுதத்தால வெட்டி விட்டார். அப்போ வெட்டுற போது வாயு உத்தாசம் பண்ணி இந்த மைனாக்கத்தை இந்திரனுக்கு தெரியாம கொண்டு போய் சமுத்திரத்துக்குள்ள அமைக்கப்படுது. உத்தாசம் பண்ணி இது மைனாக்க மட்டும் அங்க போய் ஜலத்துக்குள்ள போய் ஒளிஞ்சு கொடுத்தான். சைலானு பட்சயுதானு ததா சதுரகானு. அஸ்வங்களுக்கெல்லாம் வந்து ரெக்கை இருந்துதான் முன்பு. காமஞ்ச சத்விக்ரகம், மன்மதன் திவ்ய ரூபத்துடன் இருந்தது எனக்கு தெரியும். ஹே ரூபத்தை காமஞ்ச சத்விக்ரகம் சர்வம் திருஷ்டமிதம் புரா ரகுபதே. எல்லாரையும் என்ன முன்பு பார்த்திருக்கேன், உத்தர மட்டும் பார்க்கலன்னாராம். யாரு நாள் தத்தாபஹாரம் வினா. தானம் பண்ணின பொருளை மறுபடியும் திரும்பி புடுங்கின்ற ஒரு புண்ணிய புருஷனை மட்டும் நான் பார்க்கலன்னு சொன்னாராம் ஜாம்பவான்.
சுவாமி உடனே நான் குருவியா பார்த்ததுக்கு இத்தனை சொல்லிவிட்டா நான் வெட்டி போறேன்னு கூட்டாளா ராமா. அது ஒரு டிராமாவா எழுதியிருக்காரவர் மகாநாடகம்னு. அதுல போய் அழகா சொல்லியிருக்காள். அது ஹனுமத் கிருதம்னு சொல்றது.